சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கி நம்ம கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்காக நடைபெறுது, இந்த சட்டம் எத்தகைய தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம் விளைஞ்சிக்கிடணும். இந்த முதல்ல வக்ஃப் திருத்த சட்டம் மசோதா 2025 அப்படின்னா என்ன, அதை ஏன் இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய விளைவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் எழுதணும். முதல்ல நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃப் திருத்த சட்டம் அப்படி என்றால் என்ன, வக்ஃப் என்றால் என்ன. வக்ஃப் என்பது அரபி சொல், அதை தமிழ் சொல்ல ஆக்க பார்த்தீங்கன்னா இறை சொத்து. வக்ஃப் சொத்து என்பது இறை சொத்து. இறை சொத்து என்பது என்பது இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து தான் இறை சொத்து. இறை சொத்தை இப்போ கையகப்படுத்த துடிக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்து தான் இன்னைக்கு பல கட்ட போராட்டங்களை நாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை நாம் இந்த கடற்கோடியிலிருந்து நடத்துறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பல கட்ட போராட்டங்களை குரலற்றவருடைய குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எதிரொலிக்கக்கூடிய சமரசமற்ற ஒரு கள போராளியாக இன்னைக்கு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களில் குடியிருக்கக்கூடிய எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவரும் அரசு சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவரும் ஆகிய முத்தமிழன் அண்ணன் தி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களின் ஆணை கிணங்க இந்த போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காயல்பட்டினம் நகர செயலாளர் தலைமையில் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் மத்தியில் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த வக்ஃப் சொத்தை கையகப்படுத்துறது கையங்களாமல் நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுக்காக வேண்டி அந்த வக்ஃப் சொத்து அனைத்தையுமே அரசு உடைமையாக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மக்களவையில் 2 சட்டங்களாக அந்த இதை இயற்றப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1923 கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்டம். அது பிரிட்டிஷ் ஆட்சியாக கொண்டு வந்து அதனுடைய வக்ஃப் சட்டத்துடைய பேர் என்ன தெரியுமா, முசல்மான் வக்ஃப் சட்டம். அந்த முசல்மான் வக்ஃப் சட்டங்கிறத ரத்து செய்யணும் அப்படின்ட்டு 1995 ஒரு முறை வக்ஃப் சட்டம் திருத்தம் செஞ்சாங்க. ஆனால் 1923 கொண்டு வந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திலையும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி 1995 அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை திருத்தம் செஞ்சாங்க. அதுலேயும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதனால் இது பெரிய இஷ்யூ ஆகலை. இன்னைக்கு வக்ஃப் திருத்த சட்ட மசோதா 2025 ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் இதில் இந்த உலகமே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களும் பெருந்திரளான ஒரு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் இன்றைய வரைக்கும் வலுவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல கட்சிகள், பல இயக்கங்கள், பல தன் ஆர்வலர்கள், பல இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாமே இது விஷயமா மத்திய நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. இதன் வாயிலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வழக்கு தொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அந்த ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னால், வக்ஃப் சட்டமானது அந்த சட்டத்தை ஒரு குழு போட்டு அமைக்கணுமா. அந்த குழு 12 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் கம்பல்சரி 2 பேர் இருக்கு. மாற்று மதத்தை சேர்ந்தவங்க அதை நிர்வகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வக்ஃப் சொத்துங்கிறது இறை இல்லத்துக்காக வேண்டி இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை ஒரு இஸ்லாமியர் தான் அர்ப்பணிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இறை இல்லத்துக்கு சொந்தமான அந்த வக்ஃப் சொத்தை பார்த்தீங்கன்னா, பல்வேறு தர்காக்கள், பள்ளிவாசல்கள் முன்னால் இருந்தவங்க அனைவருமே சகோதரத்துவத்தோடு இணக்கமாக நெருக்கமாக இருந்தவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நாகூர் தர்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேலே அன்றைக்கு ஆண்ட சேர மன்னன் தானமாக கொடுத்தாப்புல. அதேமாதிரி நம்ம ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழக்கரை ஏர்வாடி இப்ராஹிம் தர்காவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அது 2000 ஏக்கருக்கு மேலே இந்து சகோதரர்கள் கொடுத்தது தான். இப்போ அதெல்லாம் அது இஸ்லாமிய சொத்தை சேராது. ஒரு இஸ்லாமியர் தான் வக்ஃப் சொத்தை எழுதணும். அப்படி எழுதுறா இருந்தால் அவன் இஸ்லாமியனாக மாறி இருக்கணும். ஒரு மாற்று மத சகோதரர் வக்ஃப் சொத்தை பள்ளிக்கு எழுதக்கூடாது. அப்படி எழுதுறா இருந்தால் அவன் 5 ஆண்டாச்சும்
5 ஆண்டு காலம், குறைஞ்சது 5 ஆண்டு காலம் அவன் இஸ்லாத் மதத்தை ஏற்றவனாக இருந்தால் தான் அவன் வக்ஃபு சொத்தை எழுதணுன்றாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம்! அவன் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்தை அவன் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அவன் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம், மக்கள் கூட்டம் இல்லாதவங்க அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க அதை எழுதி வைக்கலாம். அதை இவங்கிட்ட என்ன கேட்கறதுக்கு? இவன் யார் நம்ம அதிகாரம் பண்ணுறதுக்கு? வக்ஃபு சொத்து திருத்தம் சட்டம்னா என்னன்னு தெரியாமல் ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கருத்து கேட்காம மக்களவையை கூட்டாம இரவோட இரவாக இருட்டு சட்டம் இது திருட்டு சட்டம். வக்ஃபு திருத்த சட்டம்ன்றதை விட இது திருட்டு சட்டம் ஒன்று ப்ளஸ் இருட்டு சட்டம். இருட்டில் தான் இவனுக்கு எல்லாமே தோணும் போல. ஏன்னா ஒரே இரவில் நைட்டோட நைட்டாக பண மதிப்பிழக்க செஞ்சாப்ல. அதில் சொந்த பணத்தை போட்டவங்க அவங்க பேங்க்ல எடுக்க முடியாமல் மணிக்கணக்கில் காத்து கிடந்து அதை கல்யாண காட்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணவங்களோட நிலைமை என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 11 ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி இந்தியர்களுக்கான ஆட்சியாவோ அல்லது ஒரு அனைத்து சமுதாய மக்களுக்கான ஆட்சியாக நடக்குதா? ஒரே ஒரு சான்று சொல்லுங்க பாப்போம். கடந்த 11 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய ஆட்சி அதாவது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய மக்களுக்கும் வெறுப்பு இருக்கக்கூடிய ஆட்சி தான். மத வெறுப்பும் மத அரசியலை பற்றி பேசக்கூடிய ஆட்சி மட்டும் தான் நடக்குது. இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் குறித்தோ செயல் திட்டங்கள் குறித்தோ சொல்லி அவங்களால வாக்கு கேட்க முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் அதை மறக்கடிக்கிறதுக்காண்டி உடனே போர் அறிவிக்கிறது. இல்லை, காஷ்மீரில் 360 சட்டத்தை 370 தடைப்படுத்தி அவங்களுக்கு அதுக்கு அந்தஸ்தை நம்ம ரத்து செஞ்சால் மட்டும்தான் காஷ்மீரை நம்ம சுற்றுலாத்தலமாக அறிவிக்க முடியும். இயற்கையிலே அழகான ஒரு பூமி காஷ்மீர் பூமி. அதை நம்ம சுற்றுலாத்தலமாக அறிவிக்கும் போது அது அழகாக இருக்கும், நமக்கு அதிகமாக வருவாயும் வரும், காஷ்மீர் மக்களுக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த நாட்டுக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த காலத்திலேருந்து அவங்க அனுபவித்து வந்த அந்த 300 ரத்து செஞ்சாங்கல்ல. இப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பகல்காம் திட்டத்தில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? அந்த பகல்காம் யாருடைய கையிருப்பில் இருக்குது? அப்போ அங்கே ஒரு தவறு நடந்துக்கு அந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்கிறது? அதுக்கான முழு பொறுப்பும் மத்தியில் ஆளக்கூடிய அரசு தான் பொறுப்பு. மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அவங்க பொறுப்பு. அதை தவிர்த்துட்டு யார் வந்தால் தெரியல. 200 கிலோமீட்டர் ஊருக்கு ஊருக்குள்ள 28 பேரை காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு போயிருக்கான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை, அதை தட்டி கேட்கறதுக்கு வழி இல்லை. உடனே பாகிஸ்தான்காரர் வந்தா அப்போ உன்னோட ராணுவத்தில் பலகீனம் இருக்குன்னு அர்த்தம். உன்னோட பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். பாதுகாப்பு படையை ஒழுங்கா வைக்க தெரியாத நீ நாட்டை எப்படி நல்லபடியாக வைப்ப? இத்தனை பேருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த 11 ஆண்டு காலத்தில் நீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அது பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? இதெல்லாம் இருக்கிற காரணமே எப்படி போனாலும் மத வெறுப்பு அரசியல் பேசக்கூடிய மத்திய அரசு ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை. முதல்ல கிஜாப் அணியக்கூடாது நீங்கள், அப்புறம் மாட்டுக்கறி விற்கக்கூடாது திங்கக்கூடாது நீங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சி என்சிஆர் அப்படி ஒவ்வொன்றா கொண்டு வந்தீங்க. அதுவும் உங்களுக்கு முடியல. அப்புறம் முத்தலாக்கு சட்டம். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்க காரணம் என்னன்னு கேட்டதுக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள்லாம் பாவம் பரிதாபமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை நினச்சி அவங்களுக்கு ஏதாச்சும் வகையில் பயன்படுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இந்த வக்ஃபு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாப்ப. ஆடு நனைஞ்சா ஓநாய்க்குன்னு வந்துச்சு, ஆடு நனையிலேன்னு ஓநாய் அலறிச்சான். அந்த கதையாக இருக்குது. நீ இஸ்லாமிய பெண்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் வாழக்கூடிய எந்த பெண்களுமே பிஜேபி ஆசை கொண்டு பாதுகாப்பு கிடையாதுன்னு உலகறிஞ்ச உண்மை. கட்சியில் இருக்கிறவங்களும் எல்லாருமே பொம்பளை பொறுக்கியாக தான் இருக்காங்க. உங்கள் கட்சியில் இருக்க பெண்களுக்கு உன்னால் பாதுகாப்பு அளிக்க முடியலையே, உனக்கு என்னப்பா இஸ்லாமிய பெண்கள் மேலே அவ்வளோ கரிக்கணு? நீ செஞ்சிய ஏதாவது நல்ல திட்டங்களை உன்னால் கொண்டு வர முடியுச்சா? கொண்டு வந்திருக்கியா அன்றைக்கு வரைக்கும்? அதனால் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை நீ கையகப்படுத்துறதுக்காகவும் அந்த வக்ஃபு திட்டத்தில் உன்னுடைய கூட்டாளிகள் பல லட்சம் கோடிகள் முதலீடு போட்டு கட்டுமானம் கட்டினதை நாளை மறுநாள் கண்டுபிடிச்சிடக்கூடாதுக்காக வேண்டி வக்ஃபு திட்ட சட்டங்கள் அனைத்துமே நீங்கள் அரசுடைமை ஆக்கணும்னு சொல்லி போராட்டங்கள் நடக்கிறீங்க. இதை நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோட நாம் கையகப்படுத்திக்கிடணும் அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நாளைக்கு நினைக்காது. உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் உங்களுடைய போக்கும் இந்த மாதிரி மெத்தனை போக்கு ரொம்ப நாளைக்கு நினைக்காது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதாவது ஒரு அறநிலையத்துறை இருக்கு, இந்துக்களும் அறநிலையத்துறை இருக்கு. அந்த அறநிலையத்துறையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அந்த கோயில் நிர்வாகிகள் இருக்கு, கர்மகத்தாட்ட இருக்கும். அதை தவிர்த்துட்டு வக்பு சொத்துல அதில் போய் ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ போய் தலையிடத்துக்கு எந்த வகையில் உரிமை இருக்குது, எந்த வகையில் நியாயம் இருக்குது? எப்படி போய் கேட்க முடியும்? உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அவங்க கேட்டாங்கன்னா நம்மகிட்ட என்ன பதில் இருக்குது? அதெல்லாம் விட்டுட்டு வக்பு திருத்த சட்டத்தில் மட்டும் இஸ்லாம் அல்லாத 2 நபர்கள் போடணும். அவங்க எடுக்கிறது தான் தீர்க்கமான முடிவு. அது மட்டும் இல்லாமல் அதை என்ன செஞ்சுக்கலாம், எப்படி பண்ணிக்கலான்றது அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் எடுக்கிறதா முடிவுன்றீங்களே, இதெல்லாம் ஏற்புடையதா? நீங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் இறை சொத்தில் கையை வைக்கிறீங்க. இறை சொத்தை கையை வச்ச வரைக்கும் யாருமே இது வரைக்கும் விலங்குகளா சரித்திரமே கிடையாது. அதனால் கடவுளுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் உயிரை கொடுத்தேனாலும் இந்த வக்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற அனுமதிக்கவே மாட்டோம் என்று கூறிக்கொண்டு இந்த திட்டத்தை திரும்ப பெறும் வரை இன்னும் பல கட்ட போராட்டங்களை நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் ஏனைய கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுடைய உரையை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளுக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.